ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய நவீன காலத்தில் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் யாரு? நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதாக வார்த்தையில் அறிக்கை செய்கிறார்களே தவிர, அவர்கள் நடக்கையினால், செயல்களினால், கிரியையினால் கிறிஸ்துவை மறுதலித்து கிறிஸ்துவின் விரோதிகளாக வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால், வேலை செய்யும் இடத்தில், வியாபாரம் செய்யும் இடத்தில், ஊழியம் செய்யும் இடங்களில், குடும்பத்தில், படிக்கும் இடங்களில், இப்படி எங்கும் எதிலும் சுயநலம் பிடித்தவர்களாக, மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்காதவர்களாக, சண்டை போடுகிறவர்களாக, தாங்களும் தங்கள் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் எப்படி போனாலும் கவலை இல்லை என்பவர்களாகவும், தன் கண் முன் கடன் நெருக்கடியில், வியாதியின் பிடித்தியில், தன் குடும்பத்தை நடத்த தேவை சந்திக்கப்பட முடியவில்லை. எப்படி தன் குடும்பத்தை நடத்த தேவைகள் சந்திக்கப்படவில்லையே, வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லையே, சொந்த இடம் வாங்க, சொந்த வீடு கட்ட, சொந்த சபை கட்ட முடியவில்லையே என்று ஏங்கும் மனிதர்களுக்கு, மனுஷிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஊழியக்காரிகளுக்கு உதவி செய்யாதவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதே வேலையை தனது பெயர், எப்படி அதே வேலை தனது பெயர், தன்னுடைய பெயர், தன் குடும்பத்தினர் பெயர் பெரிய கல்வெட்டில், எப்படி பெரிய கல்வெட்டில் பதிப்பார்கள், எழுதுவார்கள். எல்லா ஜனங்களும் முன்பாக பரிசு கிஃப்ட் கொடுப்பார்கள், கழுத்தில் மாலை போடுவார்கள், துண்டு போடுவார்கள், எல்லோருக்கும் முன்பாக பெருமையாக பேசுவார்கள், உங்களை புகழுவார்கள் என்று சொன்னால் போதும். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தாராளமாக கொடுப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள். தேவப்பிள்ளைகளே, இவர்கள் ஜென்ம சுபாவம் மாறாதவர்கள். தன் கிறிஸ்தவன் என்றும் சொல்லியும் கிறிஸ்தவ சட்ட திட்டங்களை மதிக்காத, தன்னை உருவாக்கிய தேவனை மறுதலிப்பவர்கள். இவர்கள் மூலம் தேவநாமம் தூசிக்கப்படும். தேவப்பிள்ளையே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது பிரசங்கத்தில் மனம் திரும்புதலை மேன்மைப்படுத்தினார். அதே நேரம் உபதேசத்தில் தாழ்மையை முதன்மைப்படுத்தினார். தாழ்மையை, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்றார். இந்த உபதேசத்தை போதித்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து, அது மட்டுமல்லாமல் தனது செயலில், அற்புதத்தில், நடையில், உடையில், சோதனையில் தாழ்மையை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த போது அதை வைத்து தன்னை பிரபலமாக்க விரும்பவில்லை. யோவான் 7:3 அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியையை உம்முடைய சீசர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு போய் யூதேயாவுக்கு போகும். பிரபலமாக விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தும், இப்படி செய்கிறனால என்றார்கள். தேவப்பிள்ளையே, இன்றைய நவீன கிறிஸ்தவர்கள் நடை, உடை, பேச்சு எல்லாமே ஆடம்பரம் மேலோங்கி நிற்பதை காணலாம். இன்றைய நவீன கிறிஸ்தவர்கள் ஏரோது ராஜாவை போல மினுக்குள்ள ஆடைகள், எப்படி ஆடம்பர ஆடைகளை அணிவதையே விரும்புகிறார்கள். அதிலும் பிள்ளைகள் அப்படி என்றால் தாய் தகப்பன்மார்களும் 180% பேர் அப்படியே இருக்கிறார்கள். அவர்கள் அதே விரும்புகிறார்கள். தேவப்பிள்ளையே, ஏசாயா 3:16 தீர்க்கதரிசி சொல்கிறார், பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாய் இருந்து கழுத்தை நெரித்து நடந்து, கண்களால் மாரூட்டி பார்த்து, ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். தேவப்பிள்ளையே, அண்ட சராசங்கரங்களையும் படைத்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி காண்பித்த தாழ்மை, அதையே நாமும் பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மீகா 6:8 மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தையே சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடம் கேட்டார். தேவப்பிள்ளையே, இந்த நாள்ல தேவன் என்னன்னா நம்ம மன தாழ்மையா இருக்கிறத கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஆண்டவர் சமுதிர, ஆண்டவரை என்ன மனத்தன்மையாக மாற்றுங்க ஏசப்பான்னு ஜெபம் பண்ணுமா? ஜெபம். ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த அருமையான ஏசப்பா, இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னீரே தகப்பனே. இந்த நாட்கள் அந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளை வாழ்க்கையில ஆவிக்குரிய எளிமை காணப்படுறது செங்கப்பா. உலகத்தார் எப்படி நடக்கிறார்களோ அவர்களை பார்த்தல்ல ஆண்டவர், அவர்கள் கூட படித்தவர்கள், பழகினவர்கள், வேலை பார்ப்பவர்கள் எப்படி நடக்கிறார்கள் அதை பார்த்தல்ல ஆண்டவர், நீர் எப்படி எளிமையாக வாழ்ந்தீர்,
ஆண்டவர் நீர் எப்படி உண்மையுள்ளவராக வாழ்ந்தீர், இப்படிக்கு எங்களுக்கு மனுஷர்களுக்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக நடந்தீர் என்கிறதை பார்த்து இந்த ஜனங்கள் ஆண்டவரே தாழ்மைப்பட, அன்பில் பூரணப்பட, எளிமையாக வாழ்க்கையை நடத்த கிருபை பாராட்ட நன்றியோடு துதிக்கும் ராஜா. உலக போக்கோடு நடந்து ஆண்டவர் நரகத்துக்கு சென்று விடாதபடி ஆண்டவரே தன்னை படைத்த தேவன் என்ன மாதிரியாக அறிவுரை சொல்லுகிறார், கவுன்சிலிங் கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறாரு. ஆண்டவர் அதுக்கு கீழ்ப்படிய உமக்கு பிரியமாக வாழ்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஆசீர்வாதத்திற்கு மேன்மைக்கு முன்பாக ஆண்டவரே தாழ்மை அடைந்தவர்கள் உயர்த்தப்படுவான்னு சொன்னீங்களே அப்பா. மேன்மைக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். அந்த தாழ்மை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. எங்க வாழ்க்கையில உள்ள ஆசீர்வாத தடைகள் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி போடுகிற தகப்பனே. செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாத தடைகளை நாம் மாற்றி ஆசீர்வதித்து உயர்த்துவீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.